கோட் இந்தியன் 2 ராயன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை விட வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. ஸோ போகிற போக்க பார்த்தா இந்த 3 திரைப்படங்களை விட வேட்டையன் திரைப்படம் தான் தமிழகத்தில் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போ வந்து ஏற்பட்டு இருக்குது. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டாக வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து கிடைத்திருக்கு புக் மை ஷோலேருந்து. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து தளபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் பேசலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். அக்டோபர் 10 உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வேட்டையன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு வேட்டையன் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கும். ஸோ கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடுமா, இந்தியன் 2 திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடுமா, இல்லை தனுஷோட ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணிடுமா அப்படிங்கிற ஆவல் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லைக்கா நிறுவனமும் இதுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்குது. ஸோ படத்தை வந்து 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்கிறது. ஆனால் இது வரைக்குமே 4000 ஸ்க்ரீன் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து இன்னும் வந்து 1000 ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அதுக்கான பர்மிஷன் வந்து ஒழுங்காக கிடைக்காததால் 4000 ஸ்க்ரீனில் தான் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமாக தமிழகத்தில் இந்த திரைப்படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 2 டேஸோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் வந்து வச்சு பார்க்கும்போது அது வந்து தளபதி விஜய் நடிப்பில் இதுக்கு முன்பு வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமை விட வந்து 40% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து 40% அதிகமாக இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து எங்கேருந்து கிடைச்சிங்கன்னா புக் மை ஷோலேருந்து இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ புக் மை ஷோவில் என்ன ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்குன்னா 1,40,000க்கும் அதிகமான ஷோஸ் வந்து புக் மை ஷோவில் வந்து கோ திரைப்படத்தை விட செகண்ட் டே வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வந்தது. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 80லிருந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், அதுக்கப்புறமா ப்ரீ ரிலீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ரிலீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து புது ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. புது ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து தி 2.0 வந்து இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கபாலி திரைப்படம் இருந்துச்சோ, இந்த 2 திரைப்படம் வந்து 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுத்தது. முக்கியமாக 2.0 வந்து 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுத்தது. ஸோ அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படமும் இருக்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து 100 கோடிக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறது. ஸோ கோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாத்தியமான விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங்கோட ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது இது ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கும் விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 120 கோடிக்கும் மேலே வந்து வசூல் சாதனை வந்து படைத்திருந்தது. அந்த 126 கோடியை வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் வேட்டையன் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படி பிரேக் பண்ணிட்டா வேட்டையன் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா, வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில். கோட் இந்தியன் 2 ராயன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை விட வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. ஸோ போகிற போக்க பார்த்தா இந்த 3 திரைப்படங்களை விட வேட்டையன் திரைப்படம் தான் தமிழகத்தில் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போ வந்து ஏற்பட்டு இருக்குது. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டாக வந்து இப்போ இந்த அஃபிஷியலாக வந்து கிடைத்திருக்கு புக் மை ஷோலேருந்து. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து தளபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் பேசலாம்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வேட்டையன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு வேட்டையன் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கும். ஸோ கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடுமா, இந்தியன் 2 திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடுமா, இல்லை தனுஷோட ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணிடுமா அப்படிங்கிற ஆவல் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லைக்கா நிறுவனமும் இதுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்குது. ஸோ படத்தை வந்து 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்கிறது. ஆனால் இது வரைக்குமே 4000 ஸ்க்ரீன் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து இன்னும் வந்து 1000 ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அதுக்கான பர்மிஷன் வந்து ஒழுங்காக கிடைக்காததால் 4000 ஸ்க்ரீனில் தான் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமாக தமிழகத்தில் இந்த திரைப்படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 2 டேஸோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் வந்து வச்சு பார்க்கும்போது அது வந்து தளபதி விஜய் நடிப்பில் இதுக்கு முன்பு வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமை விட வந்து 40% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து 40% அதிகமாக இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து எங்கேருந்து கிடைச்சிங்கன்னா புக் மை ஷோலேருந்து இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ புக் மை ஷோவில் என்ன ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்குன்னா 1,40,000க்கும் அதிகமான ஷோஸ் வந்து புக் மை ஷோவில் வந்து கோ திரைப்படத்தை விட செகண்ட் டே வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வந்தது. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் டே வந்து 80லிருந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ரிலீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து புது ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. புது ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திரைப்படம் வந்து எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து தி 2.0 வந்து இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கபாலி திரைப்படம் இருந்துச்சோ, இந்த 2 திரைப்படம் வந்து 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுத்தது. முக்கியமாக 2.0லாம் வந்து 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுத்தது. ஸோ அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படமும் இருக்க போகிறது. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து 100 கோடிக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறது. ஸோ கோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் 100 கோடி ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாத்தியமான விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங்கோட ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது இது ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கும் விஷயம் என்னென்னா தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 120 கோடிக்கும் மேலே வந்து வசூல் சாதனை வந்து படைத்திருந்தது. அந்த 126 கோடியை வந்து ஃபஸ்ட் டேவே வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் வேட்டையன் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படி பிரேக் பண்ணிட்டா வேட்டையன் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா, வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில்